Good morning, dear students. Today we will be discussing Macbeth. This is an exam series specially by Achiever's Choice. Exam series by Achiever's Choice. Once you go through this exhaustive question and answers, you will be able to answer the questions that are going to be asked in the TRB examination. Right? Let us go into Macbeth exam series. Right. First, what are the four great tragedies of Shakespeare? What are the four great tragedies of Shakespeare? The question ka answer pathina Hamlet, Othello, King Lear and Macbeth. ஸோ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது ஃபோர் கிரேட் ட்ராஜடிஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று மேக்பெத். சரியா? Macbeth is based on Holinshed's Chronicles. Macbeth is based on Holinshed's Chronicles. Macbeth was composed about, நான் அந்த வேர்டு பாருங்கள், about இது போட்டிருக்கேன். ஏன் காரணம் என்னென்னா எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது. பட் ஃப்ரம் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் we come to know that it is composed around 1606. Macbeth was staged at, எங்கே ஸ்டேஜ் பண்ணாங்க மேக்பெத்தை? அந்த காலத்தில் ஷேக்ஸ்பியரோட எல்லா பிளேஸுமே ரிட்டன் ஃபார்மை விட என்னது தான் ஸ்டேஜ்டு தான் முக்கியம். ஸோ இட் வாஸ் ஸ்டேஜ் at the royal court. Macbeth was staged in honor of யாருக்கு? ஆப்வியஸாக கிங் ஜேம்ஸ் அண்ட் கிங் கிறிஸ்டியன். அப்போ யார் ரூல் பண்ணுறாங்களோ அந்த கிங்குக்கு தான் இன் ஆனர் ஆஃப் தெம் ஒன்லி பிளேஸ் ஆர் பீயிங் ஸ்டேஜ். த விச் சீக்ரெட்ஸ் ஆஃப் மேக்பெத் ஆர் பாரோட் ஃப்ரம். இந்த விச்சஸ் குறி சொல்கிறாங்கல்ல, 3 விச்சஸ், அதெல்லாம் எதுலேருந்து பாரோ பண்ணுறாரு? இந்த கான்செப்டை, இந்த சோர்ஸ் அப்படின்னா த டிஸ்கோர்ஸ் ஆஃப் விச் கிராஃப்ட் பை ரெஜினால்டு ஸ்காட். த Discourse of Witchcraft by Reginald Scott அப்படின்ற புக்கிலேருந்து பாரோ பண்ணுறார். ஸோ இவருக்கு முன்னாடியே விச்சஸ் குறி சொல்கிறத பற்றி ஒரு புக்கு இருந்திருக்கு. சரியா? அந்த புக்கு பேர் தான் இது. Who is the tragic hero of Macbeth? Who is the tragic hero? HEROன்னு அதை வாசித்துக்கோங்க. Who is the tragic hero of Macbeth? Tragic hero of Macbeth யார்? Macbeth தான். வாட் இஸ் த ட்ராஜிக் ஃப்ளா ஆஃப் மேக்பெத்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷேக்ஸ்பியரோட எல்லா பிளேஸ்லையுமே ஹீரோ கிட்ட ஏதாவது ஒரு ஃப்ளா இருக்கும். ஹீரோனா எல்லாமே ரைட்டாக செய்ய மாட்டார். ஒன்றே ஒன்று, அந்த ஒன்றால் அவரோட டவுன்ஃபால் இருக்கும். ஒவ்வொரு ஷேக்ஸ்பியரோட ட்ராஜிக் ஹீரோவுக்கு பின்னாடியும் ஒரு குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டியால் அவங்க என்ன ஆகிடுவாங்க, அவங்களோட டவுன்ஃபாலை அது நிர்ணயிக்கும். ஸோ அது மாதிரி இவர்கிட்ட என்ன ட்ராஜிக் ஃபால்னால் வால்ட்டிங் அம்பிஷன். வால்ட்டிங், VAULTING, வால்ட்டிங் ஆம்பிஷன், ஓவர் வால்ட்டிங் ஆம்பிஷன். இது ஒரு வருஷம் டிஆர்பி கொஸ்டின். லேடி மேக்பெத், த ஒய்ஃப் ஆஃப் மேக்பெத், இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த 4th விட்ச். நம்ம 3 விச்சஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். பட் இந்த 3 விச்சஸும் சொன்னாங்க, ஆனால் அதை செய்ய வச்சது யார்? 4th விட்ச் லேடி மேக்பெத். அடுத்தது, ஹூ இஸ் த கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட்? இந்த மேக்பெத் ஸ்டோரியில் ஹூ இஸ் த கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட்னு பார்த்தீங்கன்னா டங்கன். ஹூ இஸ் த கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட்? டங்கன். ஹூ ஆர் த சன்ஸ் ஆஃப் டங்கன்? டங்கனுக்கு 2 சன்ஸுன்னு சொன்னேன் இல்லையா? அவர் கொன்ன பிறகு 2 சன்ஸும் தப்பிச்சு போயிடுவாங்கன்னு சொன்னேன் கதை சொல்லும்போது. ஸோ ஹூ ஆர் த சன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மேல்கம் அண்ட் டொனால்பின். Malcolm and Donalbain. Who are the sons of Duncan? Malcolm and Donalbain. Malcolm escaped to England. Donalbain escaped to Ireland. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு தப்பிச்சு போயிடுறாங்க அவங்க அப்பாவை கொன்னோன்னு. அடுத்தது, who is the other gentleman who is in war with Macbeth? மேக்பெத்தோட சண்டை போட்ட இன்னொருத்தர் யார் அப்படின்னா பேங்கோ. ஸோ அவரும் இவரும் சேர்ந்து தான் போய் சண்டை போட்டுட்டு திருப்பி வரும்போது தான் விச்சஸை பார்க்குறாங்க. ஹூ இஸ் த சன் ஆஃப் பேங்கோ? சன் ஆஃப் பேங்கோ யார்? ஃப்ளியன்ஸ்.
FLEANCE. இவனையும் மேக்பெத் கொல்ல பார்க்குறான். பட் இவன் தப்பிச்சு என்ன பண்ணிடுறான், ஓடி போய்ட்றான் அந்த நாட்டை விட்டு, ஸ்காட்லாண்டை விட்டு. கிங்ஸ் பேலஸ் இஸ் லொக்கேட்டட் அட் 16th கொஸ்டின் பாருங்கள். கிங்ஸ் பேலஸ் இஸ் லொக்கேட்டட் அட் ஃபாரஸ்ட், FORRES. கிங்கோட பேலஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஃபாரஸ்டில் இடத்துல. அடுத்தது பிஃபோர் த வார் மேக்பெத் வாஸ், அதாவது மேக்பெத் வந்து இந்த சண்டை முடித்து வரான் இல்லையா, நார்வீஜியன் எதிரியோட சண்டை போட்டுட்டு, அப்போ அவனுக்கு என்ன போஸ்ட் இருந்தது அவன் கையில் அப்படின்னா தேன் ஆஃப் கிளாமிஸ். தேன் ஆஃப் கிளாமிஸ், GLAMIS. சரி, மேக்பெத் வாஸ் ப்ரொமோட்டட் டு, கிங் வந்து அந்த வாரில் ஜெயிச்சதுக்காக அவனுக்கு என்ன ப்ரொமோஷன் கொடுக்குறாருன்னா தேன் ஆஃப் கவுடர். தேன் ஆஃப் கவுடர், தேன் ஆஃப் கவுடர். சரியா? அடுத்தது மேக்டஃப் அண்ட் லெனாக்ஸ் ஆர் த 2 நோபல் மென் ஆஃப் ஸ்காட்லாண்ட். ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்டிருக்கேன். கரெக்டு. மேக்டஃபும் லெனாக்ஸும் 2 நோபல் மென் ஆஃப் ஸ்காட்லாண்ட். சரியா? மேக்டஃப் கேஸ்டில் இஸ் லொக்கேட்டட் அட், மேக்டஃபோட கேஸ்டில் வந்து எங்கே லொக்கேட் பண்ணியிருக்கு? 21st கொஸ்டின் பாருங்கள். 5 FIFE மேக்டஃபோட கேஸ்டில். அங்கே போய் தான் மேக்டஃபோட பையனையும் மேக்டஃபோட ஒய்ஃபையும் மேக்பெத் கொல்றான். ஹூ கில்டு டங்கன்? 22nd கொஸ்டின். ஹூ கில்டு டங்கன்? டங்கனை யார் கொலை பண்ணுறா? மேக்பெத். ஆக்சுவலாக லேடி மேக்பெத் என்ன சொல்கிறா, நானே அவனை கொன்று இருப்பேன், அவன் பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா மாதிரி இருக்கிறதுனால நான் கொல்லலை அப்படின்னு சொல்கிறான். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் விஷன் ஆஃப் அன் ஆர்ம்டு ஹெட்? ஒரு ஆர்ம்டு ஹெட்டு ஃபஸ்ட்டு விஷனில் வருது இல்லை மேக்பெத்துக்கு, அது என்ன சிக்னிஃபை பண்ணுது? 23rd கொஸ்டின். அது என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா, 2வது தடவை குறி கேட்க போகிறான்ல, அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆர்ம்டு ஹெட் வந்து மேக்டஃப். சரியா? பிவேர் ஆஃப் மேக்டஃப். செகண்ட் விஷன் ஆஃப் அ பிளடி சைல்டு எதை சிக்னிஃபை பண்ணுதுன்னா, மேக்பெத் வில் நாட் பி ஹார்ம்டு பை எனி ஒன் பார்ன் அவுட் ஆஃப் உமன். மேக்பெத் வந்து ஒரு லேடிக்கிட்டேருந்து பிறந்த யாராலையும் மேக்பெத்தை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. வாட் இஸ் த தேர்ட் விசிட்டர் ஆஃப் அ க்ரௌன்டு சைல்டு அப்படின்னா, பெர்னம் வுட்ஸ் வந்து எப்போ டன்சினேக்கு வருதோ அப்போ தான் மேக்பெத்தை கொல்ல முடியும். பெர்னம் வுட்ஸு should come to Dunsany. Okay. Who is the messenger? Who is the messenger? Messenger is Ross. ROSS, Ross. அடுத்தது பாருங்க 28th question. Tale told by an idiot full of sounds and furies signifying nothing. Life is a tale told by idiots full of sounds and furies signifying nothing. Whose words are these? இதில் வந்து சில இதெல்லாம் மிஸ் ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. லைஃப் இஸ் அ டேல் டோல்டு பை இடியட்ஸ் ஃபுல் ஆஃப் சவுண்ட்ஸ் அண்ட் ஃபியூரிஸ் சிக்னிஃபையிங் நத்திங். இது யார் சொல்கிறா அப்படின்னா 28th கொஸ்டினுக்கு ஆன்சர் மேக்பெத். மேக்பெத் சொல்கிறான் அந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்றான். Macbeth is the most vehement, the most concentrated and the most tremendous of tragedies. Yes, true. Darkness, even blackness broods over the tragedy. Darkness, even blackness broods over the tragedy. Na இதுதான் worst tragedy full of bloodshed. Macbeth. What is the theme of Macbeth? Theme of Macbeth 31st question பார்த்தீங்கன்னா appearance versus reality. So it is theme appearance வேற, reality வேற அப்படின்றது தான். சரிங்களா? One of the recurrent images of Macbeth என்ன அப்படின்னா robe too big. அதாவது மேக்பெத்தால் தாங்கிக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோப் இருக்குது. அதுக்கு என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா, அவனால் அந்த கிங்காக இருக்க முடியாது, டியூக் ஆஃப் ஸ்காட்லாண்டாக இருக்க முடியாதுன்றத சிக்னிஃபை பண்ணுது. சரியா? The echoing sound and reflecting light represents 33rd question. Philosophical
தாட். லைட்டு சவுண்டு எக்கோ ஆகுதுன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு திருப்பி வருன்றது எக்கோ ஆகுது. ஸோ இட் இஸ் philosophical thought. The images of sickness and sin echoes the state of Scotland. Yes, images of sickness. Lady Macbeth also becomes very sick. Sleepwalkingலாம் வந்துடுதுல அவளுக்கு. True. Who are the character in Macbeth which indulge in soliloquies? Indulge in soliloquies வந்து மேக்பத்தும் லேடி மேக்பத்தும் ரெண்டு பேருமே soliloquies. Soliloquiesனா என்ன? 41 question. Self revelation. Soliloquies means self revelation. Soliloquies means self revelation. What is the cause of tragedy of Macbeth? ஏன் மேக்பத் இறந்து போகிறான் சொல்லுங்க பார்ப்போம். 42. Because of his weakness of will. அவனால் தெளிவாக பேச முடியல. Fair is foul and foul is fair. Who is the speaker? Fair is foul and foul is fair. Speaker வந்து என்னது? Macbeth. How does Lady Macbeth die? Lady Macbeth commits suicide. 44th question. 45th வந்து what does Macbeth mean by his reference to equivocation to his friend? அப்படின்னா equivocation means deceptive language. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, no man born out of a woman can kill you அப்படின்றது equivocation சொல்கிறாங்க. ஆக்சுவலாக he is born out of woman தான், but through cesarean. நிஜமாக வந்து நார்மல் டெலிவரி இல்லாமல் கட் பண்ணி எடுக்கிறதுனால ஹீ இஸ் நாட் பார்னுன்ற மாதிரி. ஐ ஹவ் ஆல்மோஸ்ட் ஃபர்காட் த டேஸ்ட் ஆஃப் ஃபியர். ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? மேக்பத் தான். அஃப்கோர்ஸ் மேக்பத் தான். ஹீ ஹஸ் ஃபர்காட்டன் த ஃபியர்னா என்ன அப்படின்னே தெரியல. அவன் வந்து தைரியமாக போய் போராடுறான். சரியா? ஸோ there are 46 questions. I hope these will be comprehensive to you. If you have any doubts, you can just text me in the inbox. I will be ready to answer you. Once you start revising the portions like this, I'm sure you will get through the TRB exams. All the best, dear students. With this, we come to the end of Macbeth exam series through Achiever's Choice. Achiever's Choice, the best choice for TPG TRB English aspirants. Thank you.